ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு கிச்சனில் தினம் சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய கேஸ் அடுப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பர்னர் இருக்கும். அடுப்பு புதுசாக வாங்குறப்ப இந்த பர்னர் நல்லா புதுசாகவே இருக்கும். நம்ம யூஸ் பண்ண பர்னரோட கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிரும். இதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பர்னரை க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா பர்னர் பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதில் ஏதாவது அடைப்புகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறது மூலிமா நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாம். அடுப்பும் நல்லா தகன்னு எரிய ஆரம்பிச்சிடும். கேஸோட செலவும் மிச்சமாகும். சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இதில் நான் எவ்வளோ பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இன்றைக்கி வீடியோட இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பர்னரை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அடுப்பில் இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி எந்த அளவுக்கு நல்லா கொதிக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இப்போ தண்ணி நல்லா சூடாகி இருக்குது. இந்த தண்ணியில் நம்ம அடுப்போட கேஸ் பர்னரை அதில் சேர்த்துடலாம். நீங்கள் ஒரு கேஸ் அடுப்பு தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் 2 பர்னரையும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு ஒரு பர்னரை மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். இல்லை 2யுமே க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நைட்டு கடைசியாக எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறமா கடைசியாக இந்த வேலை பார்த்தா போதும். அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சமைக்கிறதுக்காக அடுப்பில் இந்த கேஸ் பர்னரை வச்சு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஈனோ தான் எடுத்திருக்கேன். இது கடையிலலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஈனோ சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா இது நம்ம சுடுதண்ணியில் சேர்க்கும் போது அது நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்துட்டுருக்கும் நமக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரேடியாக சேர்த்துட்டிங்கன்னா டப்புன்னு முகத்தில் கூட பட ஆரம்பிச்சிடும். நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். இதே மாதிரி ஒரு பேக்கெட் ஃபுல் ஈனோவையும் இதில் சேர்த்துடலாம். ஈனோ சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட லெமன் ஜூஸ் இருந்தால் நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் இல்லாட்டி வினிகர் சேர்த்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் 2மே நல்லா ஆக்டிவேட் ஆகும். இப்போ இதோட ஜூஸை மட்டும் நல்லா அதில் புழிஞ்சு விட்டுட்டு இந்த தோலையும் இதிலே நம்ம சேர்த்துடலாம். இப்போ இந்த சுடுதண்ணியோட நம்ம சேர்த்துருக்க ஈனோ ப்ளஸ் லெமன் ஜூஸ் இதோட நீங்கள் சேர்த்ததுக்கப்புறமா இதை அப்படியே நீங்கள் ஓவர் நைட் இதை ஊற வச்சிட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு எமர்ஜென்சியாக கொஞ்சம் சமையலுக்கு தேவைப்படுது, நீங்கள் சீக்கிரம் சமையல் பண்ணணும், உங்களுக்கு அடுப்பு தேவைப்படுது அப்படின்னாலும் இது குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் மட்டும் ஊறினா போதும். இது நல்லா ஊறி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சேர்த்த தண்ணி எல்லாம் நல்லா ஆறி இருக்குது. நான் இது குறைஞ்சது 2 மணி நேரம் மட்டும்தான் ஊற வச்சேன். இப்போ நான் உங்களுக்கு உடனே தான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் கல் உப்பு எடுத்திருக்கேன். அதோட புளி எடுத்திருக்கேன். புளி எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சி கழுவுனாவே நமக்கு அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிட்டு நல்லா பளபளன்னு நல்லா பளிச்சுன்னு வந்துடும். நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நல்லா க்ளீன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லா க்ளீன் ஆகும். புளி வச்சு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கம்பி ப்ரெஸ் எடுத்துக்கோங்க. கம்பி ப்ரெஸ் எடுத்துகிட்டு நல்லா அதை தேய்ச்சி க்ளீன் பண்ணும் போதும் அது மூலியமாகவும் கொஞ்சம் நல்லா க்ளீன் ஆகும். நான் இப்போ இது 2 மணி நேரத்துலேயே ஊற வச்சு க்ளீன் பண்ணுறனால நான் சீக்கிரமாகவே க்ளீன் பண்ணிட்டேன். இதுவே நீங்கள் ஓவர் நைட்டு வச்சுட்டு காலையில் க்ளீன் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ஊறி நல்லா சீக்கிரம் க்ளீன் ஆகும். எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நல்லா கம்பி ப்ரெஸ் வச்சு க்ளீன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லா க்ளீன் ஆயிரும். பாருங்கள், நான் க்ளீன் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியுது எந்த அளவுக்கு நல்லா க்ளீன் ஆகிட்டு வருதுங்கிறது. ஓரளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பர்னர் பாருங்கள் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு நல்லா க்ளீன் ஆகி வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு இதோட போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் நல்லா பளபளன்னு நல்லா பளிச்சுன்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். அதுக்காக நான் தூள் உப்பு எடுத்திருக்கேன். அதோட ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. லெமனை அந்த தூள் உப்பில் தொட்டுட்டு பர்னர் மேலே வச்சு நல்லா இந்த சால்ட்டையும் லெமனையும் வச்சு நல்லா நம்ம எந்த அளவுக்கு தேய்ச்சி க்ளீன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்ல பர்னர் பளபளன்னு வரும். இது எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணக்கூடிய இந்த ஒரு ஸ்டெப்பு தான் இது. உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் இன்னும் நமக்கு கேமராவில் காமிக்கிறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் நான் இந்த ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி காமித்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அடுப்பு பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். க்ளீன் பண்ணுறதோட விட்டுறாமல் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. அதை மட்டும் மிஸ் பண்ணிடாமல் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுப்பு நல்லா எரிய ஆரம்பிக்கும். இல்லாட்டி அடுப்பில் அடப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அடுப்பு ஒழுங்காகவே எரியாது.
இப்போ நான் இதை நல்லா இந்த உப்பில் லெமன் ஜூஸ் வச்சு நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா அடுத்து நார்மலான வாட்டர் வச்சு நம்ம இதை கழுவிடலாம். கடைசியாக நான் இந்த மாதிரி தண்ணி வச்சு நல்லா அலம்பிட்டேன். பர்னர் பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இதை நம்ம நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக பண்ணுற ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியில் வச்சு க்ளீன் பண்ணினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஹோல்ஸ்லாம் இருக்கும். அந்த ஹோல்ஸில் நம்ம தேய்ச்ச அந்த லெமனோட அந்த தோலும் சரி, புளியோட அந்த சக்கை ஏதாவது போய் உள்ளே மாட்டின்றுச்சுன்னா அடுப்பு வந்து எரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஒரு மாதிரி ஸ்டக்காகி எரியும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை அந்த ஹோல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். இந்த ஹோல்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஊக்கு இருந்தால் ஊக்கு வச்சு கூட அந்த ஒவ்வொரு ஹோல்ஸ்லையும் குத்தி குத்தி விட்டிங்கன்னா அது நல்லா நீட்டாக க்ளீன் ஆகி வந்துடும். ஆனால் நான் க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டவ் பின்னு தான் எடுத்திருக்கேன். இது ஃபேன்சி கடைங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இது ஒரு பின்னு பார்த்தீங்கன்னா ₹1 தான். இந்த ₹1 நம்ம வாங்கினாவே போதும், லைஃப் லாங் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேஸ் ஸ்டவ்வோட அந்த பின்னை வச்சு நீங்கள் ஒவ்வொரு ஹோல்ஸ்லையும் குத்தி விட்டிங்கன்னா அதில் எதுவும் அடப்பு இருந்தாலும் அந்த அடப்பெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் ஆயிரும். நம்ம கேஸ் பர்னரை க்ளீன் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வத்தில் நல்லா சுத்தமாக தேய்ச்சி கழுவி க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணுறதை விடவும் முக்கியமான ஒரு ஸ்டெப்பு தான் இந்த ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பை மட்டும் செய்கிறதுக்கு மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்டெப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அடுப்பு நல்லா எரிய ஆரம்பிக்கும், கேஸும் மிச்சமாகும், சமைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாயிரும். ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேஸ் ஸ்டவ்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண ஒரு மாதிரி பால் பொங்கி ஊற்றி அந்த உலை தண்ணியெலாம் கொதிக்கும் போது பொங்கி ஊற்றி இந்த அடுப்பெல்லாம் ரொம்ப அடைச்சி போயிருக்கும். எரியும் போது அடுப்பு ஒழுங்காகவே எரியாது. அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அந்த மாதிரி க்ளீன் பண்ணணும்னு கிடையாது. இந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டவோட பின் இருந்தாவே போதும். நீங்கள் அதில் உள்ள ஹோல்ஸ் எல்லாம் நல்லா இப்படி குத்தி குத்தி விட்டாவே போதும். அதில் இருக்கிற அடைப்பெல்லாம் போயிருச்சுன்னா ரொம்ப ஈஸியாக எரிய ஆரம்பிச்சிடும். எரியறதும் நல்லா எரியும். சமைக்கிற வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இனிமேல் அடுப்பு ஸ்லோவாக எரியுதுங்கிற பிரச்சனையே இருக்காது. அடுப்பு நீங்கள் புது அடுப்பு வாங்கினா எந்த அளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக எரியுமோ அதே அளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக எரியும். கேஸ் அடுப்போட இந்த பர்னரில் இருக்கிற அடப்பை சரி செய்கிறதுக்காக தான் நம்ம இந்த க்ளீனிங் ப்ராசஸ் செய்கிறோம். நீங்கள் க்ளீனிங் ப்ராசஸ் இஷ்டப்பட்டால் க்ளீனிங் பண்ணலாம். இல்லை அப்படின்னாலும் இந்த ஃபைனலாக சொல்லக்கூடிய இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கேஸோட பின்னை வச்சு ஒவ்வொரு ஹோல்ஸையும் க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் கேஸ் பர்னர் எந்த அளவுக்கு நல்லா பளபளன்னு நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இதை நீங்கள் ஒரு ட்ரையான கிளாத்து வச்சு ஈரம் இல்லாமல் நல்லா ஒத்தி எடுத்துகிட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு எரிச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக நல்லா எரிய ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.